श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनिये नमः ஸ்ரீ கோதண்டராம வீராஞ்சநேய கோதண்டராம பரபிரம்மனே நமஹ. இப்பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம் என்கிறதென்றால் பாண்டிச்சேரி முத்தியால்பட்டை எம்எஸ் அக்ரஹாரத்தில் கோயில் கொண்டு எழுந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராம வீராஞ்சநேயர் சன்னதியில் இருக்கிறோம். இந்த சன்னதி எங்கே இருக்குன்னா பாரதாசன் காலேஜ் பக்கத்தில் எம்எஸ் அக்ரஹாரன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்குது. இங்கே கோயில் கொண்டு எழுந்திருக்கும் வீராஞ்சநேயர் கோதண்டராமர் கைங்கிரிய சன்னதியை பற்றி நாங்கள் பேச போகிறோம். இந்த சன்னதி எப்படி தோன்றியதுன்னா, வியாசராய தீர்த்தர் என்கிற மத்வ மடத்து சன்னியாசி, அதாவது ராகவேந்திரருக்கு முன்காலப்பட்டவர், அவர்னால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆஞ்சநேயர். இந்த சன்னதியில் இன்னொரு விசேஷம் என்ன என்றால், இந்த சன்னதியில் ஒரு காலத்தில் ஆஞ்சநேயர் மூலவர் இருந்தார். அவருக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்காக ஒரு உற்சவர் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணார்கள். அது பாண்டிச்சேரியிலே பழமையான பெருமாள் இந்த ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரோடு சேர்த்து உற்சவர் ராமர் இருக்கார். அது மாதிரி இங்கே இன்னொரு விசேஷம்னா, சதுர்புஜ வேணுகோபாலன், அவர் சோழர் காலத்து பீரியடில் பண்ணப்பட்ட ஒருவர். இந்த ஆஞ்சநேயர் வியாசராயர் காலத்தில் பண்ணதுனால இவருக்கு பின்பாகம் கிடையாது. இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் இருக்குது, துவஜஸ்தம்பம் இருக்குது, ஒரு சிறிய குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு திருப்பணி பண்ணுறதாக மக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பணி பண்ண போகிறோம். இந்த ஆஞ்சநேயர் சன்னதியை சுற்றி 2 பிராகாரம் இருக்குது. ஒரு பிராகாரம் உள்ளே இருக்குது, ஒரு பிராகாரம் வெளியே இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் ஒரு கையில் அபயமும் இன்னொரு கையில் பத்மமும் வச்சுட்டுருக்கார். அந்த பத்மத்துக்கு பேர் என்னன்னா சௌகந்திகா புஷ்பன்னு பேர். சௌகந்திகா புஷ்பன்னா அது ஒரு விதையான தாமரை. இந்த கோயிலில் முக்கியமாக என்ன வேண்டுதல் வச்சு மக்கள் வராங்கன்னா, குழந்தை பாக்கியம் மெயின் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் வடக்க பார்த்தா மாதிரி இருக்கார். வடக்க பார்த்தா மாதிரி எந்த ஆஞ்சநேயர் இருந்தால் நல்லா செல்வத்தை கொடுப்பார், நவகிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். இந்த ஆஞ்சநேயர் குபேர மூலையை பார்த்தா மாதிரி இருக்கார். குபேர மூலையை பார்த்தா மாதிரியே இருந்தால் நல்ல செல்வத்தை கொடுப்பார். செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர். இந்த சன்னதியில் பெருமாள் கிழக்க பார்த்தா மாதிரி இருக்கார். கிழக்க பார்த்தா மாதிரி இருந்தால் சூரிய உதயத்தில் பெருமாள் முகத்தில் ஒளி அடிக்கும். காலத்தால் ஒரு 1/2 மணி நேரம். அதுவும் மேக்சிமம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பெருமாள் மூங்கில அடிக்கும். இந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரையும் ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். பாண்டிச்சேரியில் தோன்றிய முதல்ல பிரதான ஆஞ்சநேயர் இவர் தான். வருஷத்தில் 30 நாள் 12 மாதமும் உற்சவம். மார்கழி மாதம் தனுர் மாதம், தை மாதம் தை ஆடி உற்சவம், மாசி மாதம் மாசிமக உற்சவம், பங்குனி மாதம் பெருமாள் பிரம்மோற்சவம் 11 நாள், சித்திரை மாதம் எம்பெருமானார் என்கிற ராமானுஜர் உற்சவம், வைகாசி மாதம் நம்மாழ்வாருக்கு 10 நாள் உற்சவம், ஆடி மாதம் ஊஞ்சல் உற்சவம், ஆவணி மாதம் கிருஷ்ணர் உற்சவம், புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம், ஐப்பசி மாதம் மாமணிகள் உற்சவம், கார்த்திகை மாதம் தீபோற்சவம். மற்றபடி 12 மாதங்களிலும் உற்சவம் நடக்கிறது. ரொம்ப விசேஷமானது, வேறு எங்கேயும் கிடையாது. முக்கியமான தகவல் என்னவென்றால், உற்சவர் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், வேணுகோபாலன், ருக்மணி, சத்யபாமா, அந்த சுதர்சன ஆழ்வார், இவாளெல்லாம் பழைய காலத்து மூர்த்தி. குறைஞ்சபட்சம் சுமார் 700 வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டவர். எல்லாம் விஜயநகர காலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்கிறார்கள். வியாசராய தீர்த்தர் 700 வருஷம். வியாசராய தீர்த்தர் விஜயநகர காலத்தில் பேரரசு காலத்தில் ராஜகுருவாக இருந்தார். அவர் குருவில் புனரமைக்கப்பட்ட சன்னதி, ரொம்ப விசேஷமான சன்னதி. அது மாதிரி இந்த சன்னதியில் பெருமாளுக்கு ஈசான்ய பாகத்தில் ஒரு நாகர் எழுதியிருக்கார். அந்த நாகர் இந்த சன்னதியின் சேத்திரபாலகர், பழைய காலத்து மூர்த்தி, வேறு எங்கேயும் கிடையாது. பல இடங்களில் தான் இருக்கிறார். ரொம்ப விசேஷமான நாகர். நிறைய வேண்டுதலாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த சன்னதியோட நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 9 மணி, சாயங்காலம் 6:30 மணியில் இருந்து 8:30 மணி, விசேஷ காலங்களில் பேர் பெறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆஞ்சநேயர் வியாசராய தீர்த்தர் காலத்து ஆஞ்சநேயர். வியாசராய தீர்த்தர் யாருன்னா, ராகவேந்திரருக்கு முன்ஜென்மம். அவர் ஒரு காலத்தில் 700 ஆஞ்சநேயர் ஸ்தாபிதம் பண்ணார். அந்த 700 ஆஞ்சநேயரில் இவர் ஒன்றதாக சொல்கிறாங்க, ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா இவருக்கு பின்பாகம் கிடையாது.
அந்த வியாசராய தீர்த்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆஞ்சநேயர் 700 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து நித்தியபடியில் ராமரை பூஜை பண்ணுறதுனால, அதனால் ஆஞ்சநேயர் தான் இங்கே பிரதானியம். ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கான பூஜாக்கான மூர்த்தி. வியாசராய தீர்த்தர் காலத்திலே தோன்றப்பட்ட சன்னதி இது. ரொம்ப பழமையான சன்னதி, ராமாயண காலத்துக்கு ஏற்பட்ட சன்னதி. அதை மாதிரி இந்த ஆஞ்சநேயர் சுயம்பு ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த ஆஞ்சநேயருக்கு அடியில் சுண்ணாம்பு கல்லுலாம் கட்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் சிதிலமடைந்ததுனால இவருக்கு கீழே வந்து கருங்கல் பீடம் போட்டாச்சு. அது மாதிரி இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ஆஞ்சநேயருக்கு பால் அபிஷேகம் பண்ணால் ப்ளூ கலரில் பால் வரும். அதை மாதிரி இருந்தால் அந்த கல் வந்து மரகத கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் இருக்கிற ஆஞ்சநேயர் ரொம்ப ரேரு, ரொம்ப கிடைக்காது. அதனால் ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர். அதே மாதிரி ராமர் சன்னதியுள்ள ஆழ்வார்கள் விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், ராமருக்கேன்னு ஏற்பட்டின அவருக்கு பெருமாள் திருமொழி பாடின குலசேகர ஆழ்வார், வைஷ்ணவ ஸ்தாபகரான ராமானுஜர், தெங்கலை சம்பிரதாயத்தை ஸ்தாபகம் பண்ண வரவணமுனி என்கிற மணவாள மாமணி எழுதியிருக்கார். பெருமாள் சன்னதி வெளிப்பிரகாரத்தில் ஹயக்ரீவர், நாராயணன், நரசிம்மர், கிருஷ்ணர், வராகரெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பழைய காலத்து மூர்த்தி இல்லை, எல்லாம் புதுசாக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மூர்த்தி. இந்த சன்னதி வந்து பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜை நடக்கிறது. நித்தியபடி 2 கால பூஜை. இதனால் புதுச்சேரி மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இந்த ராம பகவானி ஆஞ்சநேயரே நல்லா வந்து மக்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி நல்ல அருளை பெறுமாறு கேட்டுக்கின்றேன். மங்களம் கோசனேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதேனதேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.